ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் தந்தை பெரியாரை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் அவரை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் எப்போது சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்தார்? 1925 தான் அவர் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். செகண்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா, பெரியார் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்க சுயமரியாதை மாநாட்டை எங்கு நடத்தினார்? அவர் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுயமரியாதை மாநாட்டை ஒரு இடத்துல நடத்தியிருப்பார். அது எங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் தான் அந்த சுயமரியாதை மாநாட்டை அவர் நடத்தியிருப்பார். தேர்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, பெரியார் எழுச்சி என்ற தலைப்பில் எழுதிய ஆங்கில நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில நூலை தான் அவர் எழுதியிருப்பாரு. அதோட தலைப்பு கூட கேட்கலாம். தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் எழுச்சி. ஃபோர்த்து கேள்வி பார்த்தீங்கன்னா, பெரியார் முன்வைத்த சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் என்ன? அவர் ஆரம்பித்த சுயமரியாதை இயக்கத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதி ஒழிப்பு, மத சீர்திருத்தம், பெண்கள் உரிமை மற்றும் சமத்துவம். இதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம். ஃபிஃப்த் கேள்வி பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் எந்த இயக்கத்தின் தலைவராக இருந்தார்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.